மாற்றம் ஒன்றே மாறாததுங்க. பரிவர்த்தன் அப்படின்னா மாற்றம் அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோவும் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு வீடியோவை முழுசா பாருங்க. எதுக்காக மாற்றம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு மனுஷன் சாதாரணமா மத்தவங்க மதிக்கிற மாதிரி வாழணும் அப்படின்னாலே முக்கியமான பல விஷயங்கள் சேர்ந்துருச்சுங்க. ஆனா அதெல்லாம் மனுஷங்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதுக்காக தான் எல்லா மனிதர்களும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. பட் அந்த ஓட்டத்துல அவங்க ஜெயிக்கிறாங்களா அப்படிங்கறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. 100% மக்களே ஒரு உண்மையான பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா பினான்சியல் செக்யூரிட்டி. பினான்சியல் செக்யூரிட்டி அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய வருமானத்துக்கும் ஏற்ற செலவுகள் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏதாவது திடீர் செலவுகளோ இல்ல ஏதாவது தேவைகள் வரும்போது தான் பாத்தீங்கன்னா அந்த சேமிப்புடைய அவசியமே அவங்களுக்கு தெரியும். அந்த சேமிப்பு தாங்க பினான்சியல் செக்யூரிட்டிங்கிறது. கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற மாதிரி திடீர் செலவுகள் வரும்போது தான் சேமிப்போட அவசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி உடல் கோளாறுகள் ஏற்படும் போதுதான் ஆரோக்கியத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ இந்த 2 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பணம் இருந்தா எல்லாத்தையுமே வாங்கலாம், ஆரோக்கியம் இருந்தா பணத்தை எப்பவுமே சம்பாதிக்கலாம். இந்த 2 விஷயத்தையுமே நம்ம மோடி கேர் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. காஸ்ட் ஆஃப் லிவிங், அதாவது வருமானத்துக்கு விலைவாசி உயர்வுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 1960 காலகட்டங்கள்ல ஒரு குடும்பம் அவங்களோட வருமானம் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் இருந்தது. அன்னைக்கு காலகட்டங்கள்ல விலைவாசிகள் தேவைகள் கம்மியா இருந்ததுனால அந்த 100 ரூபாயை வச்சு குடும்பம் நடத்த முடியும். அதுக்கப்புறம் 80 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய் இருந்தா குடும்பம் நடத்திடலாம். அதுவே 2000 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் இருந்தா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நார்மல் லைஃப வாழ முடியுங்கிற நிலைமை வந்துச்சு. இன்னைக்கு 2020ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாத அவசியமற்ற எத்தனையோ விஷயங்களை நம்ம செலவுகள்ல சேர்த்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உட்பட்டுட்டோம். அதனால நம்ம வருமானம் குறைவாயிடுச்சு, செலவுகள் பாத்தீங்கன்னா பல மடங்கு பெருகிடுச்சு. அதுல சிம்பிளா எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இன்னைக்கு சானிடைசர், முகக்கவசம், ஹேண்ட் வாஷ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு என்னன்னே தெரியாம இருந்தது. இன்னைக்கு மளிகை பொருட்கள்ல முதல்ல எழுத வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம். அது மாதிரி குழந்தைகளுக்கு செல்போனுங்கிறது அவசியம் இல்லாத ஆபத்தான ஒன்னா இருந்தது. ஆனா இன்னைக்கு அதுலதான் பாடமே நடத்துறாங்க. சோ இன்னைக்கு இன்டர்நெட்டுங்கிறதும் மிக மிக அவசியம் ஆயிடுச்சு. சோ அதுக்கெல்லாம் நம்ம செலவுகள் கூடிக்கிட்டே போகுது. சோ இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய், 50,000 1 லட்சம் ரூபாய் இருந்தாதான் ஒரு குடும்பம் ஒரு குழந்தைகளுக்கு கல்வி செலவு போன்ற பல விஷயங்களை நிறைவா செய்ய முடியும். ஆனா இன்னைக்கு அந்த வருமானம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சோ அதுக்காக தாங்க உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ள நீங்க பாத்துட்டு இருக்கிற வேலையில உங்களுக்கு 10,000 20,000 வரும். கூடுதலா இன்னொரு 10,000 20,000 நீங்க வருமானம் ஈட்டணும்னா அதுக்கான ஒரு சிறந்த வழிதான் இந்த மோடி கேர் வாய்ப்பு. சரி, நீங்க நான் சொன்ன மாதிரி அந்த கூடுதலான வருமானத்துக்கு என்ன நீங்க ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இல்ல, நம்மளுக்கு வர்ற கூடுதல் செலவுகளை சமாளிக்க ஒவ்வொரு மாதம் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா கடன் வாங்குறத தான் இன்னைக்கு அதிகமான ஒரு வாய்ப்பா வச்சிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்குங்க. இது எந்த மாதிரியான வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க போய்கிட்டு இருக்கிற வேலையாகட்டும் அல்லது ஒரு சிறிய பிசினஸ் ஆகட்டும், நீங்க அதுல ஆக்டிவா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வருமானம் கொடுக்கும். நீங்க ஒரு மாதம் வேலைக்கு போனாதான் அந்த ஒரு மாதத்துக்கு உண்டான சம்பளம் கிடைக்கும். இதை நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க. இந்த லாக்டவுன்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வருமான இழப்பை எல்லாருமே சந்திச்சிருப்பாங்க. சோ அதுதாங்க இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஆக்டிவ் இன்கம். நாம எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அதுல வருமானம் கிடைக்கும். சோ இது ஒரு நிரந்தரமற்ற செயல். நம்மளுடைய ஆக்டிவ் என்னைக்கு குறையுதோ கண்டிப்பா நம்மளுடைய இன்கமும் குறைஞ்சிரும். சோ செக்யூரிட்டி கிடையாது. பட் இந்த மோடி கேர் நிறுவனத்தினுடைய
டைரக்ட் செல்லிங், அதாவது நெட்வொர்க் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஒரு பாசிவ் இன்கம். 40 ஆண்டுகள் நீங்க செய்யக்கூடிய வேலைய ஒரு 5 ஆண்டுகள் அல்லது 3 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு நீங்க ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு காலத்துக்கும் நீங்க போடாத எஃபோர்டுக்கும் வந்து உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்தி கொண்டே போகும். அதுக்கு பேர் தான் பாசிவ் இன்கம். உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து சென்னை சில்க்ஸ் அப்படின்னா தெரியாதவங்களே இல்ல தமிழ்நாட்டுல. சோ அந்த சென்னை சில்க்ஸோட ஓனர் பாத்தீங்கன்னா இளமை காலங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கலாம். அவரோட வரலாறுகளை படிச்சோம்னா அவர் வந்து ஏதாவது ஒரு சாதாரண கடையில இருந்து ஆரம்பிச்சேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. சோ அன்னைக்கு வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து பல இடங்கள்ல பல பிரான்ச்சஸ் வந்து ஓபன் பண்ணி அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு. சோ அவரு வந்து ஒரு 10 ஆண்டுகளோ ஒரு 20 ஆண்டுகளோ ஒரு 10-15 ஆண்டுகளோ கஷ்டப்பட்டு அந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டாரு. இனிமேல் வரக்கூடிய அவருடைய வாரிசுகள், அவங்க மகனாகட்டும் அவர் பேரனாகட்டும், அதைய வழி நடத்திட்டு போனாலே போதும். அதுல இருந்து வரக்கூடிய வருமானங்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வருமானமாக கிடைக்கும். இதுக்கு பேர் தாங்க பாசிவ் இன்கம். நாம ஆக்டிவா இல்லாத போதும் சரி, அல்லது நம்மளுடைய தலைமுறைக்கும் நம்மளுடைய எஃபோர்ட்டுடைய இன்கம் கிடைக்கணும்னா அதுக்கு பாசிவ் இன்கம் தாங்க ரொம்ப அவசியம். சரி, இதுல இந்த மோடி கேர்ல நம்மளுக்கு என்ன வாய்ப்பு கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு நடைமுறை வியாபாரத்தியாளர்கள் எந்த அளவுக்கு சுரண்டப்படுறாங்க அப்படிங்கறத இப்ப பாருங்க. சோப்பு ஏன்னா கம்பெனி விலை 6 ரூபாய், அது டீலர் கிட்ட போகும்போது 8 ரூபாய், சப் டீலர் கிட்ட போகும்போது 10 ரூபாய், நாம வாங்கும் போது 12 ரூபாய். இதுக்கு ஒரு நிலையான விலையை உங்களால பிக்ஸ் பண்ண முடியுமா சார்? ஒரு உதாரணத்துக்கு 100 ரூபாய் கொடுத்து ஒரு வாடிக்கையாளர் பொருள் வாங்குறாரு அப்படின்னா அந்த பொருளோட உண்மையான உற்பத்தி அந்த கம்பெனிக்கு போகக்கூடிய அந்த தொகை பாத்தீங்கன்னா வெறும் 35 ரூபாய் தான். சோ வாடிக்கையாளர் கொடுக்கக்கூடிய 100 ரூபாயிலிருந்து ரீட்டைலர், ஹோல்சேலர், டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற கிட்டத்தட்ட ஒரு 3 நபர்கள் கூட பாத்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கூடுதல் செலவு இதெல்லாம் சேர்த்து இதுக்கெல்லாம் வருமானம் போகதாங்க அந்த தயாரிக்கிற நிறுவனத்துக்கு அதனுடைய தொகை போய் சேருது. சோ 100 ரூபாய் கொடுத்து நாம வாங்கக்கூடிய பொருட்கள்ல இருந்து இந்த 4 பேர் கமிஷன் அடிச்சது போகதான் உற்பத்தி கம்பெனிக்கு போகும். இதனால அந்த வாடிக்கையாளருக்கு தரமில்லாத பொருள், அதாவது அவர் கொடுக்கிற 100 ரூபாய்க்கு உண்டான தரம் அதுல இருக்காது. சோ சரி, இந்த முறை பாத்தீங்கன்னா அதாவது இந்த கம்பெனி தயாரிக்கிற அனைத்து பொருள்களையும் உலகத்தில் இருக்கிற இல்ல வந்து ஒரு நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அந்த நிறுவனம் வந்து நேரடியா கொடுக்க முடியுமா? ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி டெக்னாலஜி இல்ல. அதனால என்ன பண்ணாங்க, அதை வந்து எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்ததுக்காகத்தான் இந்த விளம்பரம், இந்த இடைத்தரகர்களை உருவாக்குனாங்க. அதே மாதிரி வாடிக்கையாளரும் வந்து நேரடியா எல்லாத்தையும் நிறுவனத்துல வாங்குற சூழ்நிலை அன்னைக்கு இல்லாதனாலதான் இந்த முறையை வந்து நாம கடைபிடிச்சிட்டு வந்தோம். சோ இதனால இன்னைக்கு அந்த முதலாளிகளா கடவுளா பார்க்கப்பட்ட வாடிக்கையாளர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது, இந்த இடைத்தரகர்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு ஒரு குட்டி கதையில பார்க்கலாம் வாங்க. குட்டி கதை. ஒரு ஊர்ல மிகப்பெரிய முதலாளி ஒருத்தர் இருந்தாராம். அப்போ பாக்குறதுக்கே பாவமா வசதியற்ற ஒருவர் இந்த முதலாளியை பார்த்து வேலை கேட்டு வந்தாராம். பாவமா இருக்குதேன்னு தனக்கு தேவையான பொருட்கள் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கி வர வேலையை தந்தாராம். முதலாளி மார்க்கெட்டுக்கு போய் பொருட்கள் வாங்கி வர காசு கொடுத்தா முக்கால்வாசி பணத்தை சுருட்டி வச்சுக்கிட்டு கால்வாசி பணத்துல தரமற்ற பொருட்களை வாங்கி வந்து முதலாளி கிட்ட கொடுப்பாராம். தரமற்ற பொருட்கள் கிழிஞ்சும் உடஞ்சும் பழுதடைஞ்சும் போக திரும்ப திரும்ப பொருட்கள் வாங்க வேண்டிய நிலைமைக்கு முதலாளி தள்ளப்பட்டாராம். திரும்ப திரும்ப பொருட்கள் வாங்க முதலாளி கொடுக்கிற காசை சுருட்டி ஒரு கட்டத்துல முதலாளியை விடவும் பணக்காரர் ஆகிட்டாரா அந்த வேலைக்காரன். இப்ப என்ன நிலைமைனா, அந்த வேலைக்காரனை பார்த்து கேள்வி கூட கேட்க முடியாத அளவுக்கு அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டானா அந்த வேலைக்காரன். முதலாளியே அவனை பார்த்து பயப்படுறாருன்னா பாத்துக்கோங்களேன். ஆமாங்க, இந்த கதையில பாத்தீங்களா, இங்க முதலாளி அப்படிங்கிறவரு வாடிக்கையாளர் தாங்க. வாடிக்கையாளர்கள் ஆகிய நாம நேரடியா கம்பெனில வாங்க முடியாதுன்னு நம்மளுக்கு வேலையாளா நியமிச்சவங்க தான் இந்த இடைத்தரகர்கள். ஆனா இவர்கள் இந்த கமிஷனை அடிச்சுக்கிட்டு தரமில்லாத போலி பொருள்களை நம்ம கிட்ட கொடுத்து நாம அதிக செலவுகள் செய்யதாங்க இன்னைக்கு நாம அவங்கள பார்த்து வியக்கிற அளவுக்கு அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாகவும் நாம மிகப்பெரிய ஏழைகளாகவும் போயிட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு அவங்க ஏமாத்த ஒவ்வொரு ரூபாய் பெட்ரோல், கரண்ட் பில், துணிமணி, மருந்துகள் எல்லா விலையும் ஏறி நாளைக்கு அது உன் தலையில வந்து விடியுது.
அதனால எவ்வளவு ஏற்றத்தாழ்வு பாரு. ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர். பணக்கார இன்னும் பணக்கார ஆயிட்டு இருக்கா, ஏழை இன்னும் ஏழை ஆயிட்டு இருக்கா. பணம் இருக்கிற இடத்துல பணம் சேருது, ஏழைகளானவர்கள் ஏழைகளாகவே ஆக்கப்பட்டு வருகிறார்கள். ஓகே, இதுல டைரக்ட் செல்லிங் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்று தாங்க இந்த டைரக்ட் செல்லிங். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில வாடிக்கையாளர்கள் வந்து ஆன்லைன் மூலியமா தயாரிக்கிற நிறுவனத்துக்கிட்ட இருந்தே நேரடியா பொருள்களை வாங்க முடியுங்க. அதுக்கு ஒரு சிஸ்டமா இந்த டைரக்ட் செல்லிங். இந்த டைரக்ட் செல்லிங்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தயாரிக்கிற கம்பெனி அதனோட பொருளை விளம்பரம் செய்ய மாட்டாங்க, இடைத்தரகர்கள் இல்லாம நேரடியா வாடிக்கையாளர்கள் கொடுக்கறதுனால வாடிக்கையாளர்களுடைய பணம் வெகுவாக சேவ் ஆகுதுங்க. போனஸ் இன்சென்டிவ்ஸ் நிறைய கொடுக்கறாங்க. கூடவே பாத்தீங்கன்னா அருமையான ஒரு வருமான வாய்ப்பையும் கொடுக்கறாங்க. சரி, இந்த டைரக்ட் செல்லிங்னால என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிசினஸ் தொடங்குறதுக்கு 0 இன்வெஸ்ட்மெண்ட் போதுமானது. சோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதனால ரிஸ்க்ங்கிறது சுத்தமா கிடையாது. அதே மாதிரி இதுல வருமானம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நாமளே டிசைன் பண்ணிக்கலாம். 10,000 வேணும்னு ஒருத்தர் நினைக்கலாம், 50,000 வேணும்னு ஒருத்தர் நினைக்கலாம், 5 லட்சம் வேணுங்கிறதையும் ஒருத்தர் தானே நிர்ணயம் செய்து கொள்ளலாம். அப்புறம் ஃபேமிலி பிசினஸ். ஆமாங்க, இது ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி பிசினஸ். இத வந்து ஒரு கணவர் கையில எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு உறுதுணையா அவருடைய மனைவி, அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய குழந்தைகள் யார் வேணாலும் இதுல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சூப்பரா வந்து ஒர்க் பண்ணலாம். டிரான்ஸ்ஃபரபிள் பிசினஸ், அதாவது இந்த பிசினஸ் வந்துங்க குறிப்பிட்ட இடத்துல இங்க இப்ப இப்படிதான் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் ஒரு இடத்துல இருக்கேன், அதாவது டெம்பரவரியா ஒரு இடத்துல இருக்கேன்னா அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே நான் வந்து மறுபடியும் சேஞ்ச் ஆயிட்டே ஒரு இடத்துல அங்கேயும் வந்து அந்த பிசினஸ கண்டினியூ பண்ணலாம். சோ இந்த பிசினஸ்க்கு ஒரு அற்புதமான, எங்க வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி இதுல ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையே கிடையாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இது அருமையான பாசிவ் இன்கம். இந்த இன்கம் நீங்க 7 தலைமுறைக்கு வந்து வாரிசு நியமிக்க முடியும். அதே மாதிரிங்க இது ஒண்டர்ஃபுல்லான ஒரு பார்ட் டைம் பிசினஸ் கூட. இந்த பார்ட் டைம் பிசினஸ்னா நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தான் இப்ப செஞ்சிட்டு இருக்கிற வேலை பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா அதுல அவங்களுக்கு வருமானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோகிராஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த ஜாப்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கும். பட் அதுல வருமானம் இல்லாதனால அவரு வேற வேலையும் செய்ய முடியாம இதையும் விட முடியாம கஷ்டத்துல இருப்பாரு. சோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு ஜாப்ல ஒருவேளை உங்க வருமானம் குறைவா இருக்கலாம், அல்ல இஷ்டப்பட்டு நீங்க செஞ்சுட்டு இருக்கலாம். அந்த மாதிரி எந்த இதா இருந்தாலும் கூடுதலாக இந்த பிசினஸ் நீங்க ஒரு பார்ட் டைமா செய்ய முடியும். இன்னும் சொல்ல போனா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா செலவுகள் இருக்கும், அதே சமயம் வீட்டுல கஷ்டமும் இருக்கும். சோ அவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பார்ட் டைம் இன்கம். இதுல டைரக்ட் செல்லிங்ல ஏன் மோடி கேரை நான் தேர்ந்தெடுக்கணும்? இது மாதிரி எத்தனையோ கம்பெனிகள் இருக்குது தானே. அப்ப மோடி கேர் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுல ஃபர்ஸ்ட் தொடங்கப்பட்ட ஒரு இந்தியன் கம்பெனி நம்ம மோடி கேர் தாங்க. 1996 ஸ்டார்ட் பண்ணது, 25 ஆண்டு காலமாக சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு வருதுங்க. சரி, எல்லா கம்பெனியும் வந்து ஸ்டார்ட் பண்றதுங்கிறது ஸ்டார்டிங்ல எல்லாமே புதுசு தானே. என்ன இவங்க 25 வருஷமா இருக்காங்க, இன்னைக்கு புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க புதுசா ஸ்டார்ட் பண்றாங்க, அதுல என்ன ஒரு பெனிஃபிட், ஒரு ஸ்பெசிபிக் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப ஒரு உதாரணத்துக்குங்க, ஒரு விளையாட்டு வீரர் இருக்காரு, அவருக்கு ஒரு ரன்னிங்ல வந்து ஆர்வம், அவரு ஒலிம்பிக் அளவுக்கு போயிட்டு நல்லா வின் பண்ணணும், தங்கம் வெல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு. அப்ப அவருக்கு ஒரு கோச் நியமிக்கணும் அப்படின்னா நீங்க யார நியமிப்பீங்க? அவரை மாதிரியே மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவரைவா நியமிப்பீங்க? கிடையாது. இதற்கு முன்னாடி மாவட்ட அளவுல, மாநில அளவுல, நாடுகள் அளவுல, இன்டர்நேஷனல் அளவுல, ஏன் ஒலிம்பிக்ல கூட பல தங்கங்களை வாங்கின ஒருத்தரை தான் நியமிப்பீங்க. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அவரை தான் நாம அவருக்கு கோச்சாரா நியமிப்போம். ஏன்னா அவருக்கு தான் பல அனுபவங்கள் இருக்கும், பல வெற்றி தோல்விகளை பார்த்திருப்பாரு. சோ அது மாதிரி தாங்க இந்த மோடி கேர் பாத்தீங்கன்னா, இந்த மோடி கேர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க குரூப் ஆஃப் கம்பெனி பாத்தீங்கன்னா பல நிறுவனங்களை ஆரம்பிச்சு பல வெற்றிகளை கண்டிருக்காங்க. சோ அதனால இவங்க
இந்த மோடி கேரை மிக சிறப்பா நடத்திட்டு வராங்க. அப்படி இந்த கே மோடி குரூப் ஆரம்பிச்சவர் பாத்தீங்கன்னா ராய் பகதூர் குஜர்மால் மோடி. இவர் 1933 வெறும் 400 ரூபாய் முதலீட்டுல முதல் சுகர் மில் ஆரம்பிச்சுதாங்க இந்த நிறுவனத்தை தொடங்கினாரு. அந்த 33 இருந்து 72 வரைக்கும் அந்த காலகட்டங்கள்ல 27 டிஃபரண்ட் இண்டஸ்ட்ரிய சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கூடவே பாத்தீங்கன்னா சோசியல் ஆக்டிவிட்டிஸும் செய்தனால அவருக்கு பத்மபூஷன் அவார்டும் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்த மிஸ்டர் கே மோடி அவர்கள் இந்த பிசினஸ் 90 கண்ட்ரிகள்ல அதாவது அதிகப்படுத்தி இருக்கிறாரு. 90 கண்ட்ரிகளுக்கு கொண்டு போய் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல அனுபவம் பெற்ற இவங்களால ஆரம்பிக்கப்பட்டதாங்க மோடி கேர். சோ இது ஒண்டர்ஃபுல்லான ஒரு எக்ஸலண்டான கம்பெனி அப்படிங்கறதுக்கு இது மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. மோடி கேரோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் கன்சல்டன்ட்ஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் இதுல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் ஐடிஎஸ்ஏ அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன்ல நம்மளுக்கு ஃபவுண்டிங் மெம்பரா இருக்கிறாங்க. ரிவார்டிங் அண்ட் அட்ராக்டிவ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உண்மையாலுமே மோடி கேரோட ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்கன்னா இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப எக்ஸலண்டான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. வின்னர் ஆஃப் வேரியஸ் பிரஸ்டிஜியஸ் அவார்ட்ஸ். அதாவது மோடி கேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய ப்ராடக்ட்ஸ்லயும் சரி தன்னுடைய பிளான்லயும் சரி மதிப்பு மிக்க பல அவார்டுகளையும் வாங்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் தயாரிக்கிற பொருள்களுக்கு பாத்தீங்கன்னா GMP சர்டிபிகேட்ஸ் வாங்கி இருக்கிறாங்க. சரி, இந்த மோடி கேர்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ். அதாவது காலையில நாம எந்திரிச்சோன்னையும் பயன்படுத்தக்கூடிய முதல் பொருள் பேஸ்ட். அந்த பேஸ்ட் தொடங்கி பேஸ்ட், பிரஷ், சோப்பு, சமையல் எண்ணெய், டீ தூள், காஃபி தூள், துணி துவைக்கிற ஐட்டம், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், வெல் கேர் ப்ராடக்ட்ஸ், ஜுவல்ஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி 450க்கும் மேற்பட்ட பொருள்கள் இந்த மோடி கேர்ல இருக்குங்க. சரி, இந்த பொருள்கள்லாம் நான் வாங்கிட்டு தானே இருக்கேன். இது நான் ஏதாவது ஒரு மளிகை கடையிலயோ சூப்பர் மார்க்கெட்லயோ வாங்கிட்டு தானே இருக்கேன். ஆமாங்க, நீங்க வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்க போன வருஷம், முந்தின வருஷம், இந்த வருஷம் பல ஆண்டுகளா நீங்க அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க. அந்த பொருள்களால உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்குதா, உங்களோட பொருளாதாரம் நல்லா இருக்குதா அப்படின்னு நீங்க என்னைக்காவது சிந்திச்சு பார்த்திருக்கிறீங்களா? அல்லது நீங்க வாங்கக்கூடிய பொருள்களால நம்மளோட நாட்டுடைய பொருளாதாரமாவது முன்னேறி இருக்குதா, இதையாவது சிந்திச்சு பார்த்திருக்கிறீங்களா? ஆமாங்க, நம்மளுடைய நாட்டு பொருளாதாரம் முன்னேறணும்னா நம்ம நாட்டு உற்பத்தி பொருட்களை தாங்க நம்ம வாங்கணும். நீங்க வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நம்ம இந்தியன் பொருட்களா வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க வாங்குற பொருள்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அதிகபட்சம் 10ல் 8 பொருட்கள் இந்த ஒரே நிறுவனத்தின் பொருள்களை தாங்க நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க. உதாரணத்துக்கு நீங்க டவ் சோப் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு லைபாய்க்கு மாறுறீங்க. லைபாய் சரியில்லைன்னு லக்ஸ் சரியில்லைன்னு ஹமாம். இந்த நாளும் நீங்க வேற வேற கம்பெனி அப்படின்னு நினைப்பீங்க. பட் அதுதான் இல்லைங்க, இந்த நாளும் ஒரே நிறுவனத்தினுடையது, அதுவும் இந்த இந்துஸ்தான் யூனிலிவர். இதே மாதிரி தாங்க ஷாம்பு, பாத்திரம் கழுவுறது, வீடு கழுவுறதுல இருந்து மேக்சிமம் 10ல் 8 பொருள் பாத்தீங்கன்னா இந்த ஒரே நிறுவனத்தினுடையது. இந்த நிறுவனம் பிரிட்டிஷ் நிறுவனத்தினுடையது. சோ நாம பயன்படுத்திட்டு இருக்கிற பொருள்களால பாத்தீங்கன்னா வருமானம் பிரிட்டிஷ் நிறுவனத்தினுடைய பொருளாதாரத்தை அதிகரித்து கொண்டிருக்கிறது. சரி, அப்படி நாம வாங்குற பொருள்கள் நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா நீங்க வாங்கக்கூடிய பொருள்கள்ல அதிகப்படியான கெமிக்கல் இருக்குது, போலிகள் வருது. இதனால பாத்தீங்கன்னா மக்களுடைய நோய்கள், வியாதிகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருதுங்க. சோ நீங்க பிராண்டட் அப்படின்னு நினைச்சு வாங்கக்கூடிய பொருட்கள் பாத்தீங்கன்னா அது உண்மையாலுமே பிராண்டட் தானவா அப்படிங்கறது கேள்விக்குறியா இருக்குது. சோ இதுக்கெல்லாம் ஒரு மாற்று, நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளோட ஆரோக்கியம் இரண்டுமே நல்லா இருக்கணும்னா நீங்க மோடி கேர் ப்ராடக்ட்ஸ பயன்படுத்துங்க. சரி, மோடி கேரோடைய இந்த ஆசாதி பிளான்ல என்ன
நம்மளுக்கு நன்மைகள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெஸ்ட் பிளான் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. அதாவதுங்க, இந்த இண்டஸ்ட்ரி டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியிலேயே பாத்தீங்கன்னா 62% பே அவுட் கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம் நம்மளுடைய மோடி கேர் தான். அக்குமுலேட்டிவ் பிளான், அதாவது நீங்க ஒவ்வொரு மாதம் பண்ணக்கூடிய உங்களுடைய பர்ச்சேஸ் அல்லது பிசினஸ் பிளான், அந்த பிவிஸ் அக்குமுலேட் பாத்தீங்கன்னா 0 ஆகவே ஆகாது. என்னைக்கும் ஒவ்வொரு மாசமும் கூடிக்கிட்டே வரும். நீங்க இந்த மாசம் பண்ணதும் அடுத்த மாசம் பண்ணதையும் சேர்த்து கூட்டிக்குவாங்க. சோ இது வந்து அக்குமுலேட்டிவ் பிளான். இது ஒண்டர்ஃபுல்லான எக்ஸலண்டான பிளான். அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய டைட்டில் பாத்தீங்கன்னா லைஃப் டைம் டைட்டில். எந்த விதத்திலயும் அது குறையாத ஒழிய, அதிகமாகும் ஒழிய குறையாது. இது முதல்ல சொன்ன மாதிரி நோ இன்வெஸ்ட்மெண்ட். ப்ராடக்டோடைய குவாலிட்டி பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் குவாலிட்டி. அதே மாதிரி 100% சாட்டிஸ்பாக்சன் கேரண்டி கொடுக்கறாங்க. ட்ரைனிங் சிஸ்டம், சக்சஸ் பிரின்சிபல் பை மோடி கேர். ஓகே, சரி, இதுல எத்தனை வகையான இன்கம் கொடுக்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எந்த நிறுவனமே கொடுக்க முடியாத அன்லிமிட்டெட் 10 வகையான இன்கம் கொடுக்கறாங்க. நாம பொருள்கள் வாங்கும் போதே பாத்தீங்கன்னா எம்ஆர்பியில இருந்து 20% வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க. நாம அதைய சேல்ஸ் பண்ணும்போது அந்த 20% பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரீட்டைல் ப்ராஃபிட்டா கிடைக்கும். அக்குமுலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நாம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் பாத்தீங்கன்னா பிவி, அதாவது பாயிண்ட்ஸ் கொடுக்கறாங்க. அந்த பாயிண்ட்ஸுக்கு வந்து 7 to 16% வரைக்கும் நம்மளுக்கு கேஷ்பேக் கொடுக்கறாங்க. அதுக்கு பேர் தான் அக்குமுலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ். இந்த பாயிண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் செய்யக்கூடியதை கூட்டிக்கிட்டே வருவாங்க. கூட்டி தான் நம்மளுக்கு கணக்கு எடுத்துக்குவாங்க. அடுத்தது, உங்களுக்கு கீழே நீங்க வந்து ஒரு சிறிய டீமை உருவாக்குறீங்க, ஒரு குறைந்தபட்ச நபர்களுக்கு வந்து நீங்க அறிமுகப்படுத்தி இந்த பொருள்களை வாங்க சொல்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு டைரக்டர் அப்படிங்கிற பொசிஷன் வரும்போது உங்களுக்கு 4% டைரக்டர் போனஸ் தனியா கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 14% டீம் பில்டர் போனஸ் கொடுக்கறாங்க. நீங்க உங்களுக்கு கீழே டைரக்டர்ஸ், அதாவது ஒரு சின்ன சின்ன டீம்கள், பல டீம்களை உருவாக்குறீங்க, சில டீம்களை உருவாக்குறீங்கன்னா கூட உங்களுக்கு டீம் பில்டர்ஸ் போனஸ் கிடைக்கும். அந்த டீம்கள்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பில்டர்ஸ் பெரிய அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லீடர்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் 15% கொடுக்கறாங்க. சோ நீங்க இதுல வந்து நீங்க பொருள்களை வாங்கி பயன்படுத்துறீங்க, அதை மற்றவங்களுக்கு சொல்றீங்க. அவங்க சொல்றதால பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில வாடிக்கையாளர்களாக அவங்க ஒரு டீமா உருவாகிறதால இந்த 3 விதமான இன்கம் கிடைக்கும். சோ இதுல இருந்து ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு டீமையும் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டீமை கிரியேட் பண்ணும் போதே உங்களுக்கு டிராவல் போனஸ் அப்படிங்கிறது ஒரு 3% கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு 3 டீமை கிரியேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் போனஸ் உங்களுக்கு ஒரு 5% கிடைக்கும். அது மாதிரி நீங்க ஒரு 6 டீமை கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஹோம் போனஸ் கிடைக்கும். அது போல நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு லெவல் அடையும் போது உங்களுக்கு அத்தூட் பந்தன் போனஸ் அப்படிங்கிற 2% வந்து உங்களுக்கு கம்பெனியோட பூல்ல இருந்து கிடைக்கும். சரி, இதுல நான் பொருள் மட்டும் வாங்குறேன் சார், இதுல பொருள் வாங்குறதால மட்டும் எனக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஆஃபர் என்னென்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்ஆர்பியிலிருந்து நம்மளுக்கு வாங்கும் போதே 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு 3600 ரூபாய்க்கு நம்ம எம்ஆர்பிக்கு எடுக்கும்போது 3000 ரூபா தான் நம்ம பெய்ட் பண்ணுறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 600 ரூபா ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு சேவிங்ஸ் ஆகுது. ரெண்டாவது, நாம் கட்டுற தொகைக்கு பாயிண்ட் வேல்யூவில் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. 3000 ரூபா நம்ம பெய்ட் பண்ணியிருந்தா 1500 பாயிண்ட் கொடுக்குறாங்க. 1500 பாயிண்ட்டுக்கு 7 to 22% வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும். நம்ம ஆரம்பம் 7% போட்டாலே 105 ரூபா ஒரு மாதத்துக்கு சேவிங்ஸ் ஆகுது. மூணாவது, எக்ஸ்ட்ரா ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்குறாங்க 10%. அதாவது நம்ம 3000 ரூபாய்க்கு பே பண்ணி பொருட்கள் வாங்கியிருந்தால் 10% 300 ரூபாய்க்கு உண்டான ப்ராடக்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த விதத்தில் மாதம் 300 ரூபா நம்மளுக்கு சேவிங்ஸ் ஆகுது. நாலாவது, 1 இயர் நம்ம தொடர்ந்து வாங்குறதுனால 3 மாதத்துக்கு உண்டான ப்ராடக்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதாவது 3000 ரூபாய்க்கு தொடர்ந்து நம்ம 12 மாதம் வாங்கியிருந்தால் 9000 ரூபாய்க்கு உண்டான ப்ராடக்ட்டு நம்மளுக்கு ஒரு வருஷத்தில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க.
அப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 750 ரூபா நம்மளுக்கு சேவிங்ஸ் ஆகுது. டோட்டலாக எக்ஸ்பென்சஸ் நம்ம கணக்கு போட்டால் 3600 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தால் 12 மாதம் பார்த்திங்கன்னா 43,200 ரூபா நம்ம செலவு பண்ணியிருப்போம். இது மற்ற கடைகளில். அதுவே மோடி கேரில் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1755 ரூபா வீதம் 12 மாதத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா 21,060 ரூபா நம்மளுக்கு மீதி ஆகுது. இதுதான் வந்துங்க அந்த 7 to 16% கேஷ்பேக்கோடைய பாட்டு. அதாவது நீங்கள் முதல்ல ஜாயின் பண்ண உடனே எல்லாருமே 7%ல வந்துருவாங்க. ஸோ 100 PVயிலிருந்து 300 PV வரைக்கும் அவங்க 7ங்கிறது கணக்கு எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் 301லேருந்து 1200 வரைக்கும் 10%, 1001லேருந்து 2700 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13%, அதுவே 2701லேருந்து 4000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15%, 4001க்கு அப்புறம் நீங்க 16%க்கு இதாயிருவீங்க. 16% நீங்க ரீச் பண்ணும்போது டைரக்டர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்துருவீங்க. அந்த அக்குமுலேட்டிவ் அப்படிங்கறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. நீங்க முதல் மாதம் 200 PV பண்ணிருப்பீங்க. அப்போ சோ நீங்க 7%. அதே ரெண்டாவது மாசம் அதே 200 PV பண்ணிருந்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் குரூப் PV பாத்தீங்கன்னா 400. அந்த முதல் மாதத்தையும் கூட்டிக்குவாங்க. அப்போ உங்களுடைய டைட்டில் பாத்தீங்கன்னா சீனியர் கன்சல்டன்ட். ஸோ நீங்கள் 10%. இதுதாங்க அக்குமுலேட்டிவ் அப்படிங்கிறது. ஒரு அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கு அந்தந்த மாதத்துக்கு மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் மந்த்துடைய அந்த பாயிண்ட் வேல்யூவையும் கூட்டிக்குவாங்க. அதே இது எக்ஸாம்பிள் 2வது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு ஒன்று கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ப்ரோக்ராம். அதாவது நான் ஒரே மாசத்துல 240 குரூப் PV எடுக்கிறேன். அதாவது நீங்க வாங்கினாலும் சரி அல்லது உங்களுக்கு கீழே வந்து ஒரே மாதத்துல ஒரு சிறிய டீமை உருவாக்கி ஒரு 240 PV வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி வந்து 10% அப்படிங்கறத பாயிண்ட் வந்து உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு உண்டானதை நீங்க அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இதனால பாத்தீங்கன்னா ஒரு 60 PV உங்களுக்கு லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 750 ரூபாய்க்கு உண்டான ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு கீழே 3 பேரை குறைஞ்சது நீங்க இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ப்ரோக்ராம வந்து செய்ய வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 958 ரூபா மதிப்புள்ள ப்ராடக்ட் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அவங்களுக்கு 750 ரூபா மதிப்புள்ள பொருளும் உங்களுக்கு 958 ரூபா மதிப்புள்ள பொருளும் ஃப்ரீயா கிடைக்கும். இது வந்து டைரக்டர் அதுக்கு அடுத்தடுத்த பொசிஷன்களுக்கு உண்டான சார்ட்டுங்க. டைரக்டர், சீனியர் டைரக்டர், எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், சீனியர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், பிளாட்டினம் டைரக்டர், பிரசன்ஷியல் டைரக்டர், கிரவுண்ட் டைமண்ட் டைரக்டர், ராயல் பிளாக் டைமண்ட் டைரக்டர், குளோபல் பிளாக் டைமண்ட் டைரக்டர் இப்படிங்கிற கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 9 பொசிஷன் இருக்குங்க. இந்த 9 பொசிஷனுக்கும் நம்மளுக்கு கீழே சில டீம்களை உருவாக்கணும். டைரக்டர் அப்படின்னா நாமளே ஒரு டீம் அப்படின்னு அர்த்தம். சீனியர் டைரக்டர்னா நம்மளுக்கு கீழே ஒரு டீம் இருக்கணும். அது போக ஒரு சைடு டீமும் இருக்கணும். எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்னா 2 டீம் இருக்கணும். சீனியர் டைரக்டர்னா 3. இந்த மாதிரி இந்த பக்கம் சார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பொசிஷன்லாம் வரணும் அப்படின்னா ஷார்ட்டா என்ன பண்ணணும்? ஒன்னும் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 2 hours நீங்க ஒர்க் பண்ணா போதும். அதுல 1 hour பாத்தீங்கன்னா ட்ரைனிங் செக்ஷன், ஜஸ்ட் 40 minutes எவ்ரி டே பாத்தீங்கன்னா நாங்க ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்றோம். அதுல பொருள்களை பத்தியும் இந்த பிளானை பத்தியும் எப்படி பண்றது, என்ன பொருள்களை பத்தி யாருகிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் வந்து டெய்லியும் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்க அட்டன் பண்ணா உங்களுக்கு வந்து ஒரு ரூட் கிடைக்கும். அதையவே வந்து நீங்க அடுத்த நாள் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டதை அங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. இப்ப ட்ரைனிங்ல வந்து ஒரு பொருளை பத்தி சொல்றாங்கன்னா நீங்க அந்த பொருளை அடுத்த நாள் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 5 பேர்த்துக்கிட்ட சொல்லுங்க. யாருக்கு தேவையோ அவங்க கிட்ட சொல்லுங்க. ஜஸ்ட் இதுதாங்க இதுல நாம பண்ணக்கூடிய வேலை. இதுல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம உருவாக்குனா ஈஸியா வந்து நம்ம இந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய அனைத்து வருமானங்களையும் நம்ம பெற முடியும். அந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேர் பவர் ஆஃப் 6. ஆமாங்க, நாம இந்த கம்பெனில நம்மளுக்கு தேவையான பொருள்களை வாங்கி பயன்படுத்துறோம். அது கூட நம்ம ஒரு 6 இந்த பொருள்களை வந்து நாம அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அதன் மூலிமா பார்த்தீங்கன்னா அந்த 6 பேர் வாங்குறதுலேருந்து நம்மளுக்கு 1150 ரூபா வருமானமாக கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு இந்த இம்பார்ட்டனை புரிய வச்சு அவங்களையும் ஜஸ்ட்டு ஒருத்தருக்கு ஒரு 6 ஃபேமிலியை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த வருமானங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும்.
இதன் மூலமா பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு 6 குடும்பங்கள் இந்த பொருளை ரெக்கமெண்ட் பண்ணால் போதுமானது.